ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி காம்போசைட் ஸ்லாப்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a composite slab is made up of 3 layers 15 cm, 10 cm and 12 cm thickness respectively. The first layer is made up of material with K is equal to 1.45 watt per meter Kelvin for 60% of the area, and the rest of the material with K is equal to 2.5 watt per meter Kelvin. The second layer is made up of a material with K is equal to 12.5 watt per meter Kelvin for 50% of area, and the rest of material with 18.5 watt per meter Kelvin. The third layer is made up of single material K is equal to 0.76 watt per meter Kelvin. The composite slab is exposed on one side to warm at 26 degrees Celsius and cold air at -20 degrees Celsius. The inside heat transfer coefficient is 15 watt per meter square Kelvin. The outside of transfer of coefficient is 20 watt per meter square Kelvin. Determine the heat flow rate and the interface temperatures. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, காம்போசைட் ஸ்லாப் இருக்குது, மேட் அப் ஆஃப் 3 லேயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர், L1 is equal to 15 centimeter, second L2 is equal to 10 centimeter, third L3 is equal to 12 centimeter thickness. First layer is made up of a material with K is equal to 1.45 for 60%. இந்த ஃபஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 15 சென்டிமீட்டர், அதில் 60% ஆஃப் ஏரியா வந்து K is equal to 1.45 மெட்டீரியல் இருக்குது. அகெயின் ரிமைனிங் இருக்க 40%க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 வாட் per மீட்டர் கெல்வின் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் லேயரில் இந்த ஸ்லாப் என்ன பண்ணியிருக்கா, 60% ஒரு ஏரியாவும் அடுத்த 40% இன்னொரு ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த செகண்ட் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் வித் K is equal to 12.5 watt per meter Kelvin for 50% ஏரியா. நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் இருக்குது, அந்த செகண்ட் லேயரை 50% ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 50% பார்த்தீங்கன்னா நமக்கு 12.5 கொஸ்டினில் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இங்கே 12.5 வாட் per மீட்டர் கெல்வின் இந்த ஏரியா இருக்குது. ரிமைனிங் 50% பார்த்தீங்கன்னா 18.5 வாட் per மீட்டர் கெல்வின் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேர்ட் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் அ சிங்கிள் மெட்டீரியல், ஒரே ஒரு மெட்டீரியல் தான். ஸோ K3 is equal to 0.76 watt per meter Kelvin. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, the composite slab is exposed to one side on warm air. இந்த ஒரு சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு வார்ம் ஏர் ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே நமக்கு இன்சைடில் வார்ம் ஏர் ஃப்ளோ ஆகுது 26 டிகிரி செல்சியஸில், அண்ட் ஆன் கோல்ட் ஏர் அட் -20 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே நம்மளோடது -20 டிகிரி செல்சியஸ் இருக்க போது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, the inside heat transfer coefficient is 15 watt per meter Kelvin. ஸோ இன்சைடோட HA கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் அவுட் சைட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் 20 watt per meter ஸ்கொயர் கொடுத்துருக்கான். ஸோ அவுட் சைடு இது. டிட்டர்மைன் த ஹீட் ஃப்ளோ ரேட் நம்மளுக்கு Qக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ். ஸோ நான் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறது, எனக்கு நம்ம கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் HA அண்ட் TA இருக்க போது. கொஸ்டின்லேயே நமக்கு TA வேல்யூ HA வேல்யூ கொடுத்துட்டான், அதே மாதிரி TB வேல்யூ HB வேல்யூ கொடுத்துட்டான். ஸோ இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா T1, T2, T3, T4. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் T1, T2, T3, T4 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னோட கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 60% ஆஃப் ஏரியான்றதால நான் A1Aன்னு எழுதியிருக்கேன், அதே மாதிரி A1Bன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A2A, அதே மாதிரி A2B. ஃபஸ்ட்டு 60% இருக்குது, நார்மலாக ரேஷியோவில் எழுதிக்கு 0.60, நெக்ஸ்ட்டு 0.40, 0.50, 0.50. அதோட கரஸ்பாண்டிங் தேர்மல் கண்டக்டிவிட்டிஸ் வேல்யூஸ் நான் எழுதியிருக்கேன். K1A, K1B, அதே மாதிரி K2A, K2B, K3, L1, L2, L3, TA, TB. இது எல்லாமே நம்ம கிவன் டேட்டாஸ் கிளியராக எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி Q ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதே மாதிரி T1, T2, T3 அண்ட் T4 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம சொல்யூஷன் போக போகிறோம். Q is equal to del T overall by R. நம்ம இதுக்கு ஜென்ரல் ஃபார்ம்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 44 and 45 இருக்கும் ஜென்ரல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு டெல்டா டி எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓவரால் TA minus TB, இதுதான் என்னோட ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டெல்டா டி TA minus TB. நெக்ஸ்ட் நம்ம ஆரோட ஃபார்முலா எழுத போகிறோம். ஜென்ரலாக
ஒன் பை ஏ நான் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். இங்கே நமக்கு கன்வெக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே கன்வெக்ஷன், கண்டக்ஷன், 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 கன்வெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கன்வெக்ஷனுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1/HAன்னு எழுதுவோம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதே மாதிரி கண்டக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா L/KAன்னு எழுதுவோம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏரியாவை நான் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு இங்கே ஏரியா வந்து டிஃபர் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஏரியா ஜஸ்ட் நான் இனிஷியலாக காமனாக வெளியே எடுத்துகிட்டு 1/HA இது கன்வெக்ஷன், நெக்ஸ்ட்டு L1/K1 கண்டக்ஷன், நெக்ஸ்ட்டு L2/K2 கண்டக்ஷன், L3/K3 கண்டக்ஷன், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்வெக்ஷன். நமக்கு இங்கே ஏரியா வந்து நமக்கு டிஃபர் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/HA இன்ட்டு AA ப்ளஸ் L1/A1K1 ப்ளஸ் L2/A2K2 ப்ளஸ் L3/K3 ப்ளஸ் 1/ABHBன்னு எழுதியிருக்கேன். ஜென்ரலாக நான் இதை என்னென்னு எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா R இஸ் ஈக்குவல் டு RA ப்ளஸ் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 ப்ளஸ் RBன்னு எழுதியிருக்கேன். ஸோ ஓவரால் ஃபார்முலா நான் இப்படி எழுதுறேன். Q இஸ் ஈக்குவல் டு TA மைனஸ் TB பை ஆரோட மொத்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ΔT பை ஆர்னு எழுதியிருக்கேன். ஸோ அது இங்கே எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் RA ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். RAவோடது பார்த்தீங்கன்னா எனக்கு 1/HA/AA. ஸோ 1/AA/HAன்னு எழுத போகிறேன். 1 ஏரியா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் 1 இன்ட்டு HA நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான் 15. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்னோட RAவோட வேல்யூ இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R1B இது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம 2 ஏரியா இருக்குது. அதனால் நம்மளோட ஃபார்முலா எனக்கு டிஃபர் ஆக போகுது. R1 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R1A இன்ட்டு R1B பை R1A ப்ளஸ் R1B. நம்ம ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. R1 இஸ் ஈக்குவல் டு R1A இன்ட்டு R1B பை R1A ப்ளஸ் R1B. மேலே மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே ப்ளஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R1A நம்மளோட ஆர்டினரி நார்மலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற வேண்டியது தான். R1A இஸ் ஈக்குவல் டு L1/K1A இன்ட்டு A1A. ஃபஸ்ட்டு நான் இது தான் எழுதுகிறேன். இதற்கான R1 நான் கண்டுபிடிக்க போகிறேன் R1A. ஸோ L1/K1A இன்ட்டு A1A. ஸோ L1 நமக்கு தெரியும், K1Aவும் நமக்கு தெரியும், A1Aவும் எனக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னோட R1Aவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1724 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R1B அதே L1/K1B இன்ட்டு A1B. அகெயின் வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கா. சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.15 Kelvin/watt கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R1Aவும் கண்டுபிடிச்சிட்டு R1Bயும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக R1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்னோட R1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.08. சேம் அதே மாதிரி தான் R2க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். R2A இன்ட்டு R2B பை R2A ப்ளஸ் R2B. R2Aவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதே தான், மேலே போட்ட மாதிரியே தான். L2/K2A இன்ட்டு A2A. சேம் L1ஓட வேல்யூ நமக்கு L2ஓட வேல்யூ தெரியும், K2Aவோட வேல்யூவும் தெரியும், A2Aவோட வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ண என்னோட வேல்யூ 0.016 Kelvin/watt. நெக்ஸ்ட் R2B பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா மேலே எழுதுகிற மாதிரி தான். L2/K2B ப்ளஸ் A2B. சப்ஸ்டியூட் பண்ணுற 0.1 பை 18.5 இன்ட்டு 0.5. சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ 0.0108 கிடைக்கும். நெக்ஸ்ட் R2ஓட வேல்யூவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இந்த R2Aவோட வேல்யூ R2Bயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 0.0064 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம R3 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். L3/A3K3. சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ 0.12 பை 1 இன்ட்டு 0.076. சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.15789 Kelvin/watt கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RB ஆஸ் யூஷுவல் 1/AB/HB. AB எனக்கு தெரியாது, ஸோ 1, HB 20. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.05 Kelvin/watt. நெக்ஸ்ட் ஃபைனலாக நான் Q கண்டுபிடிச்சிக்க போகிறேன். TA மைனஸ் TB பை RA R1 R2 ப்ளஸ் R3 ப்ளஸ் RB கிடைக்கும். எல்லாத்தோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்னோட Q பார்த்தீங்கன்னா 127.67 வாட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். T1 T2 T3 T4. இதுக்கு நம்ம ஜென்ரல் ஈக்குவலண்ட் ஃபார்முலா எழுதுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா எழுதிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Q இஸ் ஈக்குவல் டு TA மைனஸ் TB பை R. இது நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் வச்சு எழுத போகிறேன். இது எப்படின்னு நான் உங்களுக்கு டயக்ராமில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TA மைனஸ் T1 பை இங்கே நமக்கு RA இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஈக்குவல் டு T1 மைனஸ் T2 பை R1. நெக்ஸ்ட்டு T2 மைனஸ் T3 பை R2. நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T4 பை R3. நெக்ஸ்ட்டு T4 மைனஸ் TB பை RB. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாமே ஃபார்முலா எல்லாத்துக்குமே ஈக்குவலான வேல்யூஸ். ஸோ ஒரு ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட அன்னோன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் T1 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு இதில் 2 டிஏவோட வேல்யூவும் தெரியும், டிபியோட வேல்யூ தெரியும். ஸோ எனக்கு இது தேவையில்லை. நெக்ஸ்ட் ஃபார்முலா போகிறேன். Q is equal to TA minus T1 by RA சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு Qவோட வேல்யூ தெரியும், TA தெரியும், RA தெரியும். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். TA minus T1 by RA. Q நமக்கு தெரியும், மேலே கண்டுபிடிச்ச வேல்யூ தான். 127.67 is equal to TA ஓட வேல்யூ தெரியும், மைனஸ் T1 by RA ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணது. சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோட T1 ஓட வேல்யூ 290.57 கெல்வின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். Q is equal to T1 minus T2 by R1. ஸோ Q நமக்கு ஆல்ரெடி முன்னாடி வேல்யூ தான். T1 இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். R1 ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சால்வ் பண்ண என்னோட T2 பார்த்தீங்கன்னா 280.35 கெல்வின் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த ஃபார்முலா T3 ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. T2 மைனஸ் T3 by R2 எடுத்துக்கிறேன். T2 மைனஸ் T3 by R2. ஸோ என்னோட Qவோட வேல்யூ அகைன் நீங்கள் முன்னாடி கண்டுபிடிச்ச T2ஓட வேல்யூ T3 by R2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்னோட T3 is equal to 297.532 கெல்வின். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா T3 மைனஸ் T4 by R3. ஸோ என்னோட Qவோட வேல்யூ நெக்ஸ்ட் T3 பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி கண்டுபிடிச்ச வேல்யூ 279.532 மைனஸ் T4 by 0.15789. லாஸ்ட்டாக என்னோட T4 பார்த்தீங்கன்னா 259.374 கெல்வின். இந்த சம்மில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த R மட்டும்தான் டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ ரேஷியோ எனக்கு 60-40 அப்படி 50-50 கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா மாறி இருந்தாலுமே இந்த ஃபார்மில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. R1 is equal to R1A into R1B by R1A plus R1B. மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், கீழே வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. இந்த R1A நார்மலாக நம்ம எப்பயுமே போடுற மாதிரி L by KA தான். அதோடு மட்டும் ஏரியா என்ன வேல்யூ டிஃபர் ஆகிருக்கோ, K என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மற்றபடி சம்ஸ் எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான். இது ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.